So hi guys, welcome to DK Gaming Tamilan. So நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக நம்ம வந்து இந்த வீடியோ போட்டிருக்கிறோம் 99 nights in the forest. ஸோ இப்போ நான் வந்து எல்லா மரத்தையும் வந்து எடுத்துகிட்ருக்கேன். எடுத்து முடிச்சிருவேனான்னு தெரில. சரி ஓகே, ஏற்கனவே ஒரு ப்ரோ வந்து போட்டாங்கன்னு நினைக்கிறேன் லெவல் 1லேருந்து. சரி ஓகே, ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த டைனோக்கிட்ட காப்பாற்றுறதுக்காக தான் மெயினாக வந்திருப்பேன்னு நினைக்கிறேன். ஏய், எனக்கு முன்னாடி எதுக்குடா இப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நான் தான்டா ஃபீல் பண்ணுவேன்னு சொல்லியிருந்தேன். சரி ஓகே பரவாயில்ல, நம்ம அடுத்த லெவலாச்சும் கொஞ்சம் பில்ட் பண்ணலாம். சரி ஓகே, சரி ஓகே, இது ஒன்று திரும்பிக்கிட்டே இருக்குது. சரி ஓகே, இப்போ வந்து நான் எல்லா வேலையும் பண்ணிவிட்டு இப்போ நைட் ஆயிடுச்சு. டே 2 நைட் வந்துருச்சு. நான் ரொம்ப நேரமாக மரத்தை மட்டும் தான் வெட்டிகிட்டு இருக்கிறேன். அண்ட் இந்த இது ஃபுட்டு மட்டும் தேடிட்டு இருந்திருக்கேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓகே, நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா, இப்போ நம்ம இது எல்லாத்தையும் போடணும். ஆனால் பாவி மாற்று ஒன்றும் போகவே மாட்டேங்குது. அப்பா அட போயிடுச்சு. யாரும் எடுத்துடாதீங்களா? சரி ஓகே, நம்ம இப்போ இதெல்லாம் சாப்பிட்றலாம். நைட்டு விடிகிற வரைக்கும் நம்ம சாப்பிட்டுட்டே இருக்கணும். என்னடா ஃபாஸ்ட்டாக இருக்காங்க. லெவல் 4 வந்துட்டோம் நாங்கள் வந்து. நம்ம ஆக்சுவலாக வந்து மரத்தை வெட்டணும். நான் அதுக்குள்ளே வந்து நான் இது கண்டுபிடிச்சிட்டேன். அந்த தவளைங்களெல்லாம் புதுசாக விட்டாங்க மறுபடியும் லெவல் 4 வந்ததுக்கப்புறம். ஐயோ ரொம்ப பண்ணுறாங்க. முதல்ல இந்த இடத்த விட்டு காலி பண்ணணும், டக்குன்னு போகணும். ஸ்பீடாக அடுத்த மரத்தையும் வெட்டணும். அந்த ப்ரோ அங்கே போயிட்டாரு அந்த மரத்தை வெட்டுறதுக்காக. பிடிசி கூட விளையாண்டுருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும் தெரியுமா? ப்ரோ பிளேயர். நான் அவரை பார்த்து தான் வீடியோவே ஆரம்பித்தேன் இந்த யூடியூப் சேனலில். சரி ஓகே, டே 3 வந்துருச்சு. இப்போ நம்ம எங்கே போகிறது? ஓகே, சும்மா நடந்துகிட்டே இருக்கேன். இந்த வீட்டுக்குள்ளே போயிடலாம். ஐயோ ஓனாய் வேறு இருக்குது. சரி ஓகே பரவாயில்ல, போயிடலாம். இதுக்குள்ளே யாரோ வந்துட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி யாருமே இல்லை. ஓகே, இதை எடுத்துடலாம். சேர் ரொம்ப முக்கியம். இப்போ தான் தவளை விட்ருக்காங்களா? அப்போது ஒரு தவளை நின்றுட்டு இருந்தது பார்த்தேன். ஒரே ஒரு தவளை தான் நின்றுருக்கு. இங்கே முதல்ல செஸ்ட்டை எடுக்கணும், டக்குன்னு செஸ்ட்டை. எங்கே போச்சு? ஓ கிடச்சிருச்சு. ஐயோ மேலே வேறு போட்டேன். ஓகே பொறுமையாக இருந்து போக வேண்டியதான். அட்டேங்கப்பா கன் கிடச்சிருக்கு. ஆக மொத்தம் ஆனால் வந்து இதில் வந்து 12 புல்லட்டு தான் இருக்குது. 12 புல்லட்டு வச்சுட்டு நான் என்னடா பண்ண முடியும்? மாப்பு கோபால் யாராவது இருக்கீங்களா? ஒரே அமைதியாக இருக்குது, ஒன்றுமே இல்லை. டக்குன்னு போயிடலாம், ஸ்பீடாக போடணும். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம போயிட்டு அந்த பன்னி பூட்டை தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வேலை பண்ண வேண்டியது இருக்குது. நம்மளுக்கு வேறு ஹெல்த்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நீங்களும் இந்த ஸ்க்ரீனில் பார்த்தா தெரியும். அந்த ப்ரோக்கு என்ன ஆச்சு? ஒருவேளை அந்த டைனோ கிட்ட காப்பாற்றது இப்படி இருக்குன்ட்டாரு என்னவோ. ஐயோ உள்ளா போயா. அடேங்கப்பா சாப்பாடு ஆட்டையை போட்டுற வேண்டியதான். எப்படியும் சாப்பிட்டோம். ஓகே, நம்ம மரத்தை வெட்டலான்னு அதுக்கு முன்னாடி இதை சாப்பிட்டுக்கலாம். என்ன சாப்பாடு காணும்? ஆட்டையை போட்டாப்புலையும் நம்மளுக்கு தெரியாம. சரி பரவாயில்ல. ஐயோ நடுவில் இந்த மெசேஜ் வேறு வருது காய்ஸ். சரி ஓகே, நம்ம இப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டக்குன்னு ஓடலாம். முயல் அதுக்கு முன்னாடி இந்த கேரட்டு தான் நம்மளுக்கு ஆக்சுவலாக முக்கியம். ஏன்னா வந்து முயல் அவங்களும் தப்பிச்சிருது. எந்த முயல்னே தெரிய மாட்டேங்குது டக்குன்னு வந்துட்டு. சரி ஓகே,
அப்பாடா ஹெல்த்துக்கு அதிகமாக ஆயிடுச்சு. டக்குன்னு இப்போ நம்ம போகலாம். ஐயோ செத்துடாப்லையா? கண் எடுத்துட்டு போய் சுட வேண்டிதான். டக்கு 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 அடிப்பாலாமா? ஒன்று சவுண்டு ரொம்ப பண்ணுது. நைட்டு அப்புறம் டக்குன்னு நம்ம இப்போ போயிடலாம். ஓகே இப்போ நம்ம வந்து டக்குன்னு ஓடலாம். அது அங்கேயே நிற்கிது. நல்ல வேலை, நம்மளுக்கு கவலையே இல்லை. டக்குன்னு நம்ம இப்போ போய் அந்த இது எடுத்துடலாம். அந்த மார்க் அந்த விஷயம் எடு டக்குன்னு எடு. ஓகே ஓகே ஓகே. இப்போ நம்மகிட்ட வேறு கன்னில் புல்லட் இல்லை. அங்கே வேறு அந்த டைனோ கிட்ட காப்பாற்றணும். ஒருவேளை அவுட் ஆகிட்டோம்னா அடுத்த வீடியோவில் வந்து நான் அவுட் ஆகாமல் போடுறேன் கைஸ். அதுதான் நான் இப்போ பண்ணுறதா இருக்கேன். அந்த ப்ரோ அவுட் ஆகிட்டாரு வேறு. இன்னும் ஒரே அடியில் செத்துருச்சு. போடு, அப்போ நம்மளுக்கு லக்கு தான். எத்தனை மீட் இருக்குது. இதை முதல்ல எடுத்துக்கலாம் டக்குன்னு. ப்ரோ தேங்க்ஸ் ப்ரோ, எனக்காக விட்டுட்டு போயிட்டீங்க. ஆக்சுவலி இப்போ காலையில் என்னாச்சு ஒன்றும் ஆகலையா? நான் டக்குன்னு இப்போது கேம்ப் ஃபயருக்கு போயிட்டு அதுக்கு முன்னாடி நான் இந்த மீட்டெலாம் எடுத்துக்கிறேன். அதாவது இந்த இப்போ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மீட் எல்லாத்தையுமே வந்து அதாவது மார்க்ஸ் எல்லாம் எல்லாத்தையும் எடுத்துடலாம். இந்த ப்ரோக்கு ஒன்று கொடுத்துடலான்னு நினைக்கிறேன். ஆனால் என்ன வெளில வர மாட்டேங்குது, ஒரு மாதிரி லேக் ஆகிட்டு இருக்குது. அதனால கொடுக்க முடியல. அதனால எடுத்துட்டேன். சரி ஓகே இப்போ நம்ம போகலாம். ப்ரோ எடுத்துக்கோங்க ப்ரோ. என்ன ப்ரோ எடுக்காமல் பார்த்துட்ருக்கீங்க? நடுவில் வேறு பாட்டு ஓடுது. சரி ஓகே நம்ம ஒன்று எடுத்துட்டோம், அந்த ப்ரோ ஒன்று எடுத்துட்டாரு. அதுக்குள்ளே காலையிலையும் விடிஞ்சிருச்சு. நம்ம வந்து இப்போ மார்ஸில் எழுதிட்டு அப்படியே சாப்பிட வேண்டியதான். எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுன்னு தெரில. நம்ம ஒன்று எழுந்திட்டு போட்டோம். எப்படியும் நம்மளுக்கு இப்போ ஃபுல்லாகிடுச்சு. கொஞ்சம் தான் இருக்குது இன்னும். நல்ல லைட்டாக இருந்தால் கூட சரி, நான் விட மாட்டேன் அதெல்லாம். ஓகே இது ஃபுல்லாகிடுச்சு. மறுபடியும் இப்போ நம்ம டக்குன்னு போய்ட்டு அடுத்து என்ன வேலை பண்ண வேண்டியது இருக்குன்னா அந்த டைனோ கிட்ட காப்பாற்றுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு நம்ம அங்கே தான் போகணும். நிறைய பேர் வரமாட்டுறாங்க, என்னன்னே தெரில. இதுக்கு பின்னாடி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். சில டைம் மாறிக்கிட்டே இருக்குது. ஓகே ஓகே நம்ம இப்போ என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரைட்டாக போகணும். நேரம் அந்த சைடு போனால் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட் நம்ம ரீலோட் பண்ணிக்கலாம். இந்த தவளைங்க கிட்டலாம் மாட்டவே கூடாது, ஆகுனா அடிச்சிருதுங்க. ஓகே இப்போ நம்ம ஸ்ட்ரைட்டாக போகலாம். இங்கே தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்ன காய்ஸ் இது சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்காங்க. இடத்த மாற்றிட்டே இருந்தால் நாங்கள் எப்படி பண்ண முடியும்? ஒரே இடத்துல வச்சுருந்தா கரெக்டாக இருக்கும். இந்த ஒரு நேரம் என்னை போட்டு தள்ளிட போதா? நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி நான் ஒரு ஆள் அவுட் ஆகிட்டோம்னா நான் வந்து அடுத்த வீடியோவில் நான் வந்து இதெல்லாம் போட்டு காட்டுறேன் காய்ஸ். ஐயோ ஹெல்த்தை குறைச்சிடுச்சு. சோ ஐயோ டக்குன்னு ஓடிடணும். ஐயோ தண்ணிக்குள்ளே போயிட்டானே. டக்கு நீங்கள் வந்தாச்சு. ஸோ இப்போ ஹெல்த்து அதிகமாகிற வரைக்கும் அட்டேங்கப்பா அது என்ன காணாமல் போகுது. எனக்கு நல்லதாக போச்சு. முதல்ல இந்த ஹெல்த்தெல்லாம் நல்லா ஏறட்டும். என்ன ஐயோ இன்னும் 2 புல்லட் தான் இருக்கா? மக்களே பார்த்தீங்கன்னா இப்போ அவுட் ஆகிட்டோம்னா அவ்வளோதான். அடுத்த வீடியோவில் நான் வந்து இந்த 4 குழந்தைங்களை காப்பாற்றுறதுக்காக தான் வருவேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நான் வந்து இந்த விநாயகர் சதுர்த்திக்கு ஸ்பெஷலாக தான் போட்டிருக்கேன். ஐயோ புல்லட்டு காலி ஆகி போச்சு. இப்போ என்ன பண்ணுறது? வேறு வழி இல்லை, வேறு வழியே இல்லை. சரி ஓகே ப்ரோ அடுத்த வாட்டி வருவீங்களா? டக்குன்னு சொல்லுங்க.
சரி ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணோம்னா டக்குன்னு வந்து நைட் ஆயிடுச்சு. நான் எப்படியும் எடுத்துட்டேன். ஸோ 10 நிமிஷத்துக்குள்ளே எப்படியாவது இந்த வீடியோ போடணும்னு நினச்சேன். போட முடியல. என்னடா சவுண்டு தானா? வந்துட்டான்டா மாவனை மாட்டு போ ஏன் ஐயோ என்கிட்ட ஹெல்த் வேறு இல்லைடா. ஐயோ ஹெல்த் கம்மியாக தான்டா இருக்குது. வேணாண்டா யாருடா இந்த தேவையில்லாத வேலை உனக்கு வேணாண்டா. எந்த ப்ரோ அடிக்காத. அட பாவிகளா. ஐயோ ஹெல்த் கம்மியாகி போச்சே சாமி. அவ்வளோதான் நம்ம சொல்லி முடிச்சு. சரி ஓகே கைஸ், அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம்.